வணக்கம் நண்பர்களே. நம்ம ஜிராம் டிஎன்பிஎஸ்சி சார்பாக ஜிராம் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு புதிய சேனல் மூலயமா 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமான ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸ் எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி அதில் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஜிராம் மேக்ஸ் 6th to 12th மேக்ஸ் சம்ஸ் எல்லாமே எக்ஸசைஸ் சம்ஸ் எல்லாமே அதில் சால்வ் செய்யப்படும். அதுக்கான லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, மேலே கார்ட் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஜிராம் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்டில் இங்கிலீஷ்க்கான புக் பேக் கொஷின் தான் பார்க்க போகிறோம். அதுவும் இப்போ பார்க்க போகிறது வந்து டேர்ம் 1க்கான புக் பேக் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உடனுக்குடன் எங்களுடைய அப்டேட் உங்களை வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 விதமான சாப்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு இதுலேயும் ஒரு ப்ரோஸ், ஒரு போயம், ஒரு சப்ளிமெண்ட்ரி இருக்குது. ஸோ மொத்தம் 3 இருக்குது. இதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இத்கா, இதான் ஃபஸ்ட் லெசன் ப்ரோஸில். ஸோ ஃபைனலி த டே ஹேட் கம். ஹியர் த டே refers to EID, 8th. With their treasure, the boy would buy dash in Idgah, toys and rubber ball. Hamid friends are Muhammad, Muhsin, Nori, Sami. If only her son were there, it would have been different kind of hate. What had happened to her son? Her son had died. Hamid was like one with wings on his feet. That means he ran fast. அடுத்து செக்ஷன் 2. செக்ஷன் 2ல பாருங்க, work in pairs. Answer the following question. There are many toys in the stall. 3 of the Hamid friends have bought some toys. Hamid friends வந்து காலம் ஏலையும் காலம் பியில் அது என்ன டாய்ஸ்னும் எழுத சொல்கிறாங்க. முகமது வந்து போலீஸ்மேன் டாய் வாங்குறாரு. முக்சின் வந்து வாட்டர் கேரியர் வாங்குறாரு. நூரே லாயரோட டாய் வாங்குறாரு. ஓகே, அடுத்து இந்த ஃபோட்டோவில் இருக்கிறதெல்லாம் என்ன கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு சோல்ஜர், அடுத்து வாஷர் உமன், அடுத்து ஹோலி மேன், வாட்டர் கேரியர், போலீஸ்மேன், கிங். அடுத்து செக்ஷன் 3. Hamid thought that his grandma would be pleased if he bought a pair of tongues. Hamid's heart sank because the price of the tongue was too high for him. My tongues are like a tiger among toys. It means Hamid valued his toy. Hamid granny scolded him for buying iron tongues. Then he understood that Hamid had brought it out of love and concern. B option. அடுத்து ஓகே, இந்த கொஷின் ஆன்சர்ஸ்க்கு வந்து யாருக்காவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வந்து கொஷின் ஆன்சர்ஸ்க்கு ஆன்சர் இருக்குது, ஆனால் வந்து நான் யாராவது கேட்டால் போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து போடல. 1 மார்க் மட்டும் இப்போதைக்கு போட்டிருக்கேன். Rearrange this jumbled sentence. Write them in a correct order. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6th இருக்குது. Granny Amina was worried as he had to go to the Idgah along. Second, Hamid was less money than his friend. Third வந்து Hamid friends bought different types of toys of their choice, but Hamid bought a pair of tongues. Hamid proudly compared his tongue with the brave tiger. Granny Amina felt proud of her grandson. Fill in the blanks with the help of the picture clues. First வந்து binocular, second வந்து பார்த்தீங்கன்னா tongues, third வந்து
கட்டிங் ப்ளையர்ஸ். ஃபோர்த்து வந்து பேண்ட்ஸு. ஃபிஃப்த்து வந்து க்ளவுஸ். வாட் ஐ எம். We wear this on our face to see better. Pair of spectacles. We wear this on our ears. Pair of earrings. We wear this on our face when it was sunny. A pair of cooling glasses. We cutting things with a pair of scissors. We wear this on our feet. A pair of shoes. அடுத்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் கேட்குறாங்க. சைல்டுஹுட். ஆஃப்டர்நூன். ரிலேஷன்ஷிப். ஹாப்பிக்கு அன்ஹாப்பி. டேஞ்சரஸ். ஒண்டர்ஃபுல். கவுண்ட்லெஸ். பேஷண்ட்டுக்கு இம்பேஷண்ட். எக்ஸைட்டுக்கு எக்ஸைட்மெண்ட். பெர்ஃபெக்ட்டுக்கு பெர்ஃபெக்ஷன். Match the following. Write them in C column. A cup of coffee. Cup full of coffee. A bag full of silver. A spoon full of sugar. A pocket full of money. அடுத்து fill in the blanks with suitable words from the box. The thieves came out of the houses with a bag full of gold and silver. My mother throws a handful of grains for the parrot every day. He took a mouthful of the cake. Ram took a cupful of soup before food. John added spoonful of sugar to the lemon juice. The child was unhappy with his pocket full of chocolate. Child was happy with his pocket full of chocolate. அடுத்து listen to the teacher. Read the passage. Read the questions given below, then listen to the passage again. Take the correct answers. The 3 boys went for swimming in the sea. They watched the waves tumbling towards the shore. The gulls were flying over the oyster catchers. When the sea was calm, they would skim stones. 26 was Gopal's record. Talk about yourself using the clues given. You may start like this. When I was a little boy, I had a red bicycle. On the first day of school, I was crying. As a child, I spent my free time playing games. I used to admire my teacher. Last year at this time, I was writing my exam. Now, I really enjoyed my new schools. While I was in Chennai, I have never visited the Marina Beach. There are many apples in the basket. There isn't much traffic on Sunday. There isn't any water in the glass. There aren't any eggs in the basket, but there are a few near it. Fill in the blanks with some, any, much, many. Some options can be used more than once. First one, there are some coffee left in the pot. Do you want? Second,
Do you have any coins with you? I need some. She asked me for some magazines, but I could not find any. I can't carry the luggage anymore. I need some help. Fifth question. There are many places to visit, but we don't have much time to visit them. அடுத்து, here are some words that express feeling. Read the situation and write the suitable one in the blanks. Your mom made your favorite dinner. Joyous. You lost your geometry box, but someone returned it to you. Thankful. You are waiting for your exam result. Anxious. It was very late at night. Your father hasn't returned from the office. Worried. You have won the first prize in the essay writing competition. Proud. The first day at school. Excited. You find it tough to learn new language. Dejected. அடுத்து poem. If your grandmother is ready for a bicycle race, I will go for a race with her. Willing to play hide and seek, I will play with her. Grabbing a lollipop from you, I will give mine to her. அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைமிங் பேர்ஸும் ரைட் தெம் இன் தி பிளாங்க்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸ்காரியம், வார்ம், கைண்ட், ஃபைண்ட், ரிஃபைன், ஆன்லைன், சி, மீ. இவ்வளோ தான் வந்து ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் இருக்கிறத கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் எழுதியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோ போயமில் அவ்வளோதான் இருக்குது. அடுத்து சப்ளிமெண்ட்ரி. நேம் தி ஸ்பீக்கர். No. Lines from the lesson. Speaker. No, never mind. I will be over by and by maybe. Don't call anybody. Tom's Sawyer. It makes my flesh crawl to hear you. What is the matter? Sid. Speaker on the Sid. Your tooth indeed. What is the matter with your tooth? Auntie Polly. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்குறாங்க. ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஃபால்ஸு, க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருந்தா அது ட்ரூ. டாம் என்ஜாய்டு மண்டே ஆஸ் ஹீ ஹேட் டு கோ டு தி ஸ்கூல். ஃபால்ஸ். டாம்ஸ் ஃபஸ்ட் grown woke up Sid from his sound sleep. False. Tom wanted to give his dog with one eye to a new girl who had come to town. False. Auntie Polly sends it to fetch the dentist. False. அடுத்த கொஷின் ஆன்சர் இருக்குது. இதுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் பண்ணுங்கள். கண்டிப்பாக கொஷின் ஆன்சருக்கு ஆன்சர் போடுறேன். Choose the correct answer. Tom pretended his toy was dying in order to miss school. Auntie Polly pulled Tom's tooth out with a piece of thread. Tom was miserable on Monday morning because he hated going to school. Give a relationship term for the clues given. Sibling, brother or sister, kith and kin, friends and relatives. A chip of the old block, similar to father or mother. Two peas in a pod, twins similar in appearance. Breadwinner. Your family members who earn money to support the family. Force father. And auntie sister
are a member of the past generation of one family. Arrange the word according to their degrees of meaning. First வந்து excited, second thrilled, third eager. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சீனியர், செகண்ட் ஓல்டு, தேர்டு ஏஜ்டு. தேர்டு இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்மால், செகண்ட் டைனி, தேர்டு வந்து மைன்யூட். ஃபோர்த்து வந்து ஃபஸ்ட்டு அனாக்ஷியஸ், செகண்ட் ஒரீடு, தேர்டு வந்து பேனிக்டு. அடுத்து திங்க் அண்ட் ஆன்சர். எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் த பேரண்ட்ஸ் ஆஃப் இசட், பட் இசட் இஸ் நாட் ஏ சன் ஆஃப் எக்ஸ். இசட் வந்து சன் இல்லைன்னா அப்போ டாட்டராக தான் இருப்பாங்க. Mira's brother is the father of Akash. Then Akash is related to Mira. Akash வந்து மீராக்கு ஆகாஷ் என்ன வேணும்னா ஆண்ட். சாரி, ஆகாஷ்க்கு மீரா என்ன வேணும்னா ஆண்ட். ஓகே, இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோஸ், ஒரு போயம், ஒரு சப்ளிமெண்ட்ரி போட்டிருக்கேன். இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ லென்த்தாக வீடியோ போக வேணான்னு பார்க்குறேன். அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த சாப்டருக்கான இதை போடுறேன். மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உடனுக்குடன் உங்களுடைய அப்டேட் உங்களை வந்து சேரும். நன்றி.